என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம் வித் சிபிஆர் அனலைசஸ். ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஆக்சுவலி ஓப்பன் ஆகி ஃபுல் டவுன் ட்ரெண்ட் தான். அகைன் ஓப்பன் ரேஞ்சுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிடுது, அகைன் டவுன் ஆகிடுது. அப்படின்னா நாளைக்கு என்ன அப்படின்னா டுமாரோ சிபிஆர் வித் அனலைசிஸ் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்டிங்கு ப்ளஸ் நெகட்டிவ் சைனில் இருக்குது. அதாவது இன்றைக்கி சிபிஆர் வந்து மேலே இருக்குது, ஸோ டுமாரோ சிபிஆர் கீழே இருக்குது. இது எது வரைக்கும் போகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருக்குல்ல, இங்கே வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருக்குல்ல, ப்ளஸ் நமக்கு இங்கே வந்து ஒரு ஜோன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது, 22,585. ஸோ இதில் ஹிட் ஆகிட்டு அகைன் சிபிஆரை ரீட்ரேஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சிபிஆரில் ஓப்பன் ஆகி இங்கே வந்து ரீட்ரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் பை சான்ஸ் மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, இல்லை அப்படின்னா கீழே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. நான் ஆல்மோஸ்ட் 1 ஹவரில் தான் பார்ப்பேன். 15 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 15 மினிட்ஸில் நான் ப்ளஸ் சூப்பர் ட்ரெண்ட் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் ட்ரெண்டோட சிக்னல் வந்து 27ஆம் தேதி மத்தியானம் சிக்னல் வந்திருக்கு. ஸோ அதிலேருந்து இப்போ வரைக்கும் கீழே தான் இருக்குது. ஆல்ரெடி ஒன் டைம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிடுது. ஸோ இது ஃபர்தராக கீழே தான் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சிபிஆர் 15 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சிபிஆரும் சூப்பர் ட்ரெண்டும் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இது எப்போ இங்கே பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம பை சைடு இருக்கலாம், லாங் சைடு. ஸோ இது பிரேக் பண்ணாத வரைக்கும், சிபிஆரை பிரேக் பண்ணாத வரைக்கும் இது வந்து டவுன் ட்ரெண்ட் மட்டும்தான். ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது, இது வந்து வெர்ஜின் சிபிஆர். ஸோ இந்த ஜோனு ப்ளஸ் இந்த வெர்ஜின் சிபிஆரை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 22,611 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா சேம் இதுவும் அது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். டுமாரோ சிபிஆர் வாலட்டைலு ப்ளஸ் டுமாரோ சிபிஆருக்கு கீழே தான் இன்றைக்கி க்ளோஸ் வச்சுருக்கு. கரெக்டாக பிசி கீழே தான் க்ளோஸ் இருக்குது, ஆல்மோஸ்ட் பிசியில் தான் இருக்குது க்ளோஸு. இது நம்ம எங்கே வரைக்கும் போகும் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெடி இன்றைக்கி வந்து இங்கே இருக்க வெர்ஜின் சிபிஆரை ஆல்ரெடி ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இது அடுத்து எங்கே போகும் அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்க வெர்ஜின் சிபிஆர் இங்கே இருக்குது, ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரோவாக இருக்குது, ரொம்ப நேரோவாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட டுமாரோ ரேஞ்ச் என்ன சொல்லுது அப்படின்னா இங்கே இருக்க சிபிஆர் இது ஒரு அப்பர் ரேஞ்சு, இது லோவர் ரேஞ்சு, ஆல்மோஸ்ட் இதுவும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ 47,800 வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதில் 1 ஹவரில் நமக்கு 28ஆம் தேதி சிக்னல் வந்திருக்கு, செல் சிக்னல். எதுலனா சூப்பர் ட்ரெண்டில். ஸோ இது ரீட்ரேஸு இன்னும் பண்ணலை. நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம். 15 மினிட்ஸில் பார்த்தோன்னா 15 மினிட்ஸில் இன்னும் ரீட்ரேஸ் பண்ணவே இல்லை. மேபி நாளைக்கு இந்த இடத்துல கரெக்டாக பீவட்டை டச் பண்ணிவிட்டு கீழே வர்றதுகளுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை அப்படின்னா கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு டைரெக்டாக இங்கே வந்துட்டு அகெயின் ரீட்ரேஸ் ஆகும் சிபிஆருக்கு. ஸோ அக்கார்டிங் டு திஸ் ட்ரேட் பிளான் பண்ணிக்கோங்க. நமக்கு சிக்னல் டிசி சிக்னல் இங்கே தான், இந்த இடத்துல தான் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இது கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தேவை அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.